திருவக்கரை வக்ரகாளியம்மன் பின்னாடி சிவன் கோயிலுங்க, பிரம்மாண்டமாக இருக்குது, அமர்ந்திருக்கு. சிவன் கோயில் சுற்றுப்புறத்தில் தான் செம்பியம்மா கட்டப்பட்ட கோயிலும் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. கோயில் சுற்றுப்புறத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலும் இருக்குங்க. வரதராஜ பெருமாள் கோயில் செம்பியம்மா தேவி கட்டின கோயிலுங்க. திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோயிலுங்க. இது விசேஷமாக இருக்குங்க. இது நாகநாத சுவாமி. இங்கே நிறைய வேண்டுதலுக்காக நிறைய நாகநாத சுவாமிகள் வச்சுருக்காங்க. இதை சுற்றி வந்து நம்ம வந்து சாமி கும்பிடலாம். இங்கே ஜுமங்கலி பூஜை நடக்கும். பௌர்ணமி என்று இரவு கால பூஜை நடக்கும். அமாவாசை என்று பகல் கால பூஜை நடக்குங்க. பாருங்க, திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோயிலுங்க. இது விசேஷங்க. குழந்தை பேர் இல்லாதவங்க தொட்டி கட்டி போட்டிருக்காங்க. நினச்ச காரியம் நிறைவேறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் குத்துறாங்க இந்த வேலில். இது திருவக்கரை வக்ரகாளியம்மன் ராஜகோபுரமுங்க. உள்ள அலௌடு இல்லை, வெளியில் எடுத்திருக்கேன். திருவக்கரை வக்ரகாளியம்மன் சிவஸ்தலமும் கூட. இது திருவக்கரை வக்ரகாளியம்மன் சிவனும் சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார். இங்கே ஃபேமஸ்ஸு பூ மாலையை விட எலுமிச்சம்பழ மாலை நிறைய விற்கிறாங்க. அப்படியே திருவக்கரைமா வக்ரகாளியம்மனை சந்திச்சு சாமி கும்பிட்டு சிவனையும் தரிசிட்டு ஆகிற கேட்டுதான் சாமி கும்பிட்டு வந்தேன். இது வெளியாகிற கேட்டது. அப்படியே திருவக்கரைமா வக்ரகாளியம்மனை சந்திச்சு சாமி கும்பிட்டு சிவனையும் தரிசிட்டு கிளம்பிட்டோங்க. கொடிமரம்ங்க.